காலை வணக்கம் எல்லாருக்கும் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. உங்களோட ரிஃப்ரெஷிங்கான மார்னிங் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக மாற்றுறதுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து உங்களை இன்ஃபர்மேட்டிவாக பிரெயினியாக மாற்றுறதுக்காக நாங்களும் பிரெயினியாக மாறதுக்காக வந்திருக்கோம். நான் தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருண் அண்ட் சௌமியா. காலை வணக்கம் டு யூ. எஸ், காலை வணக்கம் வருண். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என் ட்ரெஸ்ல இப்போ வந்து இருக்கிற கலர் என்னன்னு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, எனக்கு இதுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல, சரி அதெல்லாம் என்ன சொல்ல முடியாது. ஏங்க, நான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் அப்படின்னு ப்ரொடியூசர் ஆர்டர் போட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் பதில் சொல்லி அப்பப்போ இதை வேற சொல்லிடுறீங்களே. பட் இது எனக்கு என்ன கலர் நான் அதான் தப்பா சொல்லிட்டேன்னா எனக்கு கலர் பிளைண்ட்னஸ்னு சொல்லிட்டு நீங்க தப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க. சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் மிஸ்டர் வருண். பட் வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் லுக்கிங் வெரி நைஸ். இந்த டிவிக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா இருக்கு. இந்த ஐஸ்லாம் நல்லா இட்ஸ் காம்ப்ளிமெண்டிங் தி பிளேஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு பர்சன்டேஜ்ல வந்து ஒரு கலர் பிளைண்ட்னஸ் வந்து இருக்கதான் செய்யும். ஓகேயா? அப்படியே வந்து கலர் பிளைண்ட்னஸ்னா ஐயோ கண்ணே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒரு கலர் வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த டயலாக்காக பிளான் பண்ணி இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க நீங்க. கரெக்ட்டா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தொடக்கத்திலே நம்ம கண் சம்பந்தமான ஒரு விஷயத்தோட வந்து ஆரம்பிச்சிருக்கோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதை வந்து அப்சர்வ் பண்ணணும்னாலும் அதுக்கு நம்ம கண்ணு தானே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ட்ரூ. அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சீயிங் தி வேர்ல்டே வந்து மெயினா ஐஸ் மூலமா தான் இருக்கு இல்லையா? ஆனா அந்த கண்ணுக்கே ஒரு பிரச்சனைனா அதனால தான் வந்து எல்லாரும் கொஞ்சம் போது பாத்தீங்க கண்ணே மணியேன்னு தானே வந்து கொஞ்சறாங்க. ஆமா, இப்போ கூட ரீசெண்டா என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து வூண்ட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் போய் நின்று இருக்கு. வந்தவங்க எல்லாம் வந்து ஒரே டயலாக் திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தாங்க. நல்ல வேலை கண்ணுக்கு தான் ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லனா நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்காமவே போயிடுவோம் இல்லையா? லிட்டரலி நம்ம மணி செலவு பண்ணி வந்து பாடியில என்ன வேணா வந்து சரி பண்ணிக்கலாம், ரீசர்ச் பண்ணிக்கலாம். பட் ஐஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து எல்லாமே சொல்லிட்டே இருப்பாங்க. நிஜமாவே சென்சிட்டிவான விஷயம் தான். இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ்ல எவ்வளவு டெவலப் ஆயிருந்தாலும் ஐஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆல்டர்னேட்டிவ் இல்லவே இல்லை. விஷனுக்கு வந்து ஐஸ் மாதிரி வந்து நேச்சர் அதை வந்து ஈக்குவலன் பண்ற மாதிரி வேற எதுவுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்ணை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து பத்தி இன்னைக்கு பேச போறோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம். இந்த மாசம் முழுக்க அனுசரிக்கிற விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேச போறோம். விஷன் கேர் மந்த்ல இருக்கும். அதனால இது சம்பந்தமா வந்து பேசுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கேஸ் வந்துட்டு இருக்கு. கரெக்ட். கண்ணை பத்தி பேசும்போது அன்னைக்காவது வந்து கண்ணை கட்டுற மாதிரி நம்ம பேசக்கூடாது இல்லையா? சொன்னால வந்து முத்திரை கத்துக்கலாம், பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கு நம்ம காணப்போகும் தீர்வு என்னவென்றால் நாக்கு புண்களுக்கான தீர்வு. நாக்குப்புண் வந்திருக்கு அப்படின்றதுக்கு நமக்கு என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாயில் உமிழ்நீர் அதிகமாக சுரப்பு இருக்கும், எரிச்சல் இருக்கும், அதே போல் வந்து நாக்கில் வந்து வட்ட வடிவமான புண்கள் தோன்றும், ஒரு விதமான அசௌரியம் இருக்கும், அதை சாப்பிட முடியாது, வாயை மூடினாலும் உமிழ்நீர் ஒழுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதனுடைய அறிகுறிகள். அதே மாதிரி நாக்கை நீட்டி பார்த்தோன்னா வெள்ளையாக வரும் மாவு மாதிரி பொருள் வந்து நாக்கு மேலே இருக்கும். இது எல்லாமே நாக்கு புண் வந்ததுக்கான ஒரு அறிகுறி. இப்போ இந்த மாதிரி ஒவ்வாமை வந்துருச்சு அப்படின்னா, நாக்கில் புண்ணு வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது? நம்மளுடைய விரல்களே மருத்துவரில் என்ன சொல்கிறோம்? முதல்ல வந்து ஞான முதிரை செய்யணும், இரண்டாவது வந்து விசுக்தா முதிரை செய்யணும், மூணாவது வந்து மான் முதிரை அப்படின்னு ஒரு முதிரை இருக்குது. இந்த 3 முதிரைகளையும் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக 15 நிமிடம் நம்ம செஞ்சு முடிக்கணும். இது செஞ்சு முடித்த உடனேவே நமக்கு வந்து ஒரு விதமான நிவாரணம் கிடைக்கும். அந்த நாக்கு தடித்து போனது எல்லாமே குறைஞ்சிரும். மாவு கோட்டான மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாவு படிந்த மாதிரி இருக்கக்கூடிய நாக்கு வந்து இலகுவாக கொஞ்சம் இயல்பான நிலைக்கு நமக்கு வந்துடும். இப்போ நம்ம அந்த முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். முதல்ல ஞான முதிரை செய்ய போகிறோம். ஞான முதிரை என்பது நம்மளுடைய நெருப்பு தத்துவமும் வாயு தத்துவமும் ஒன்றோடு ஒன்று இணைய வேண்டும். இணையும் போது இப்படி ஒரு வட்ட வடிவம் உருவாக்கணும். முதிரைகள் எப்போவுமே வந்து ஒரு வட்ட வடிவம் உருவாக்கணும். 2 கைகளிலும் இதை செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது இப்படி நம்ம தொட மேலேயும் வச்சுக்கலாம். இந்த முதிரைக்கு பேர் வந்து ஞான முதிரை. வைக்கும்போது நம்ம முதிரை சரியாக தான் செய்கிறோமா அப்படின்னா, இந்த இடத்துல 2 விரல்களும் சேரக்கூடிய இடத்துல வந்து ஒரு துடிப்பு தெரியும். அந்த துடிப்பை நாம் உணர வேண்டும். 15 நிமிடம் செய்து முடித்த பின்பு 2வது முதிரையாக விசுக்தா முதிரை செய்யணும். விசுக்தா முதிரை வந்து கொஞ்சம் நுணுக்கமான முதிரை. இது எப்படின்னு பாருங்கள். உங்களுடைய மோதிர விரலினுடைய அடிப்பாகத்தில், அதாவது மோதிர விரலினுடைய அடிப்பாகத்தில் இந்த கடைசி கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுடைய பெருவிரலை வைத்து ஒரு மிதமான அழுத்தத்தை கொடுத்து ஒரு துடிப்பை உணர வேண்டும். 2 கைகளிலும் இதை செய்ய வேண்டும். இது செய்யும்போது மற்ற விரல்கள்லாம் இப்படி பிரிக்க வேண்டாம், சேர்த்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி வச்சுருக்கணும். இது 2வது முதிரை விசுக்தா முதிரை. 3வது முதிரை வந்து மான் முதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுடைய கை விரல்களில் இந்த நடுவிரல் 2 இருக்கு இல்லைங்களா, நடுவிரல் மோதிர விரல் 2லேயும் இருக்கக்கூடிய அந்த மேல் கோட்டில் உங்களுடைய மேல் கோடை வந்து 2ஐயும் சமமாக வச்சுக்கணும். பெருவிரலை கொண்டு வந்து அந்த கோட்டு மேலே நீங்கள் வைக்கணும். இந்த மாதிரி இந்த முதிரைக்கு பேர் மான் முதிரை. இதனெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா எப்போவுமே அறிவு என்பது நாம் பயன்படுத்துவதற்கும் நமக்கு தேவையானவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பவர்களுக்கும் இது ஒரு உபயோகமாக இருக்க வேண்டும். ஆக இந்த அறிவுகளை எல்லாம் நாம்
பரம்பரையாக கடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த யோகா பற்றி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து கொஞ்சம் பயஸ்டாக வந்து யோகா வந்து உடம்புக்காக மட்டும்தான், இல்லை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக மட்டும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஆர்கனோட ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக நிறைய யோகாசனாலாம் வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்களுக்குன்னே தனியாக வந்து இருக்குது தெரியுமா? இந்த மயோப்பியா, ஹைப்போமெட்ரோபியா எல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா? ஒரு நார்மலாக வந்து சொல்லணும்னா வந்து கண்ணில் வந்து பவர் வந்துடும். அப்புறம் வந்து இந்த ஷார்ட் ஃபோக்கல் லென்த் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கு கூட யோகாசனால சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்காம். ஸோ அதனால தான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யோகா டே அன்னைக்கு அந்த ராஷ்டிரபதி பவன் மாதிரி எல்லாருமே யோகாலாம் பண்ணுறதுக்காக ஒரு பிரம்மாண்டமான பந்தல்லாம் வச்சு அது ஒரு செரமனி சூப்பராக பண்ணிருக்காங்க வருஷம் தெரியும்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண் சம்பந்தமாகவும் நான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் ஒரு பிரேக் தேவை இல்லையா? கண்டிப்பாக பிரேக் வந்து சம்பிரதாயம் விட்டு தான் ஆகணும். ஸோ எல்லாருக்குமே ஒரு பிரேக். திரும்பி வந்துடலாம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு புதிய எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை இன்று தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. வர்ணன் சௌமியா கூட திரைப்படங்கள் என்னைக்குமே நம்மளை வந்து பெருசா வந்து பாதிக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து மூவி தானே, ஃபிலிம் தானே அப்படின்னு பேசினாலும் உண்மையா வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மூவி நம்ம கிட்ட விட்டுட்டு போகுதுன்னு தானே சொல்லணும். எக்ஸாக்ட்லி. பொதுவாக வந்து மக்கள்லாம் உட்காந்து வெட்டியா பேசிக்கிறப்போ காசிப்லாம் பேசாம நிறைய தவிர்க்கிறதுக்கு மெயின் காரணமே வந்து படங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்கூல் டைம்ல இருந்தாலும் சரி, காலேஜ்ல, ஒர்க்ல, இல்ல எந்த பார்ட் ஆஃப் தி லைஃப்ல கூட வந்து மூவி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம லைஃப்ல வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் வந்து எனக்கே பாத்தீங்கன்னா வந்து எப்பெல்லாம் வந்து என்னப்பா இது ரொம்ப நிறைய இது மாதிரி இருக்கே, தரங்கள்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா ஒரு செட் ஆஃப் மூவிஸ் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா வந்து உண்மையா சொல்லணும்னா எனக்கு திருப்பி ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த மாதிரி கூட வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய மூவிஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான இன்ஸ்பிரேஷனான மூவிஸ்க்கு மத்தியில ஒரு பிரெஞ்சு படம், ஓகேவா? ஆனா அது பேரை வந்து நான் கொஞ்சம் தப்பா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். லே கிராண்டே வேட்ரியோலே அப்படிங்கிறது பாரிஸ் சொன்னால நான் ஒரு வாட்டி வந்து ப்ரோனன்ஸ் பண்ணல. லா கிராண்டே வெட்ரியோலே அப்படிங்கிற பிரெஞ்சு காமெடி படம். கரெக்ட்டா மிஸ்டர் வரும். நீங்க பிரெஞ்சு வந்து கத்துக்கிட்டீங்களா? நான் காலேஜ்ல பிரெஞ்சு கிளாஸ் போனேன். கிரேட். அப்ப உங்களுக்கு இந்த படம் வந்து புரியும் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு பிரெஞ்சு காமெடி ஃபிலிமா. அதாவது செகண்ட் வேர்ல்ட் வார் இருக்கு இல்லையா, அது பத்தின ஒரு மூவி. பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து வெளிய வந்தது வந்து 1966, ஓகேவா? அப்போத்துல இருந்து 2008 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு இந்த படத்துக்கு வந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வேற யாரும் வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து கிடையாது. நிறைய பேர் நிறைய பேரால வந்து பார்க்கப்பட்ட படம் அப்படிங்கிற பேர் இந்த படத்துக்கு இருக்கு. கிரேட். ஸோ இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல போறாருன்னு ரொம்ப கியூரியஸா தான் இருக்கு. பார்க்கலாம். இஸ்மாயில் ஃபரூக்கினுடைய ஒரு படம் லா கிராண்ட் வாயேஜ் அப்படிங்கிற ஒரு படம். மிகவும் யோசிக்க வைத்த ஒரு திரைப்படம். பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர், அவர் மெக்காவுக்கு வந்து பில்கிரிமேஜ் போனோம். அவருடைய பையனை வந்து கூப்பிட்டு நீ கார் ஓட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்து அப்பா அந்தாண்ட போயிருக்கும்போது அம்மா கிட்ட சத்தம் போடுறான். நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரிக்டான அப்பா கிட்ட சத்தம் போடாமல் அப்பா இல்லாதப்போ அம்மா கிட்ட போய் கோபத்தை காமிப்பாங்க. நாங்களாம் கூட அப்படித்தான். எங்கள் அப்பா மேலே ஏதாவது அவர் சொன்னது பிடிக்கலன்னா எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்லிகிட்டு இருப்போம். அது மாதிரி இந்த பையன் வந்து அம்மா கிட்ட கத்துறான். ஆச்சா பூச்சா, நான் எக்ஸாம் எழுத வேணாமா, போன தடவை நான் பாஸ் பண்ணலையே, நான் இதுக்கு கார் ஓட்டணும், ஆச்சு பூச்சுன்னு. அவங்க அண்ணன் ஒருத்தருக்கான், அவன் லைசன்ஸை வந்து இம்பவுண்ட் பண்ணிடுறாங்க. அதனால் இவன் ஓட்டணும். காரில் வந்து இவன் ஓட்டிகிட்டு போகிறான். அடிக்கடி ஒரு செல் எடுத்து இப்படி பேசிக்கிட்டு வரான். அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டே வர்றாரு. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறான்னா இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறான். ஏய் ஸ்லோவாக போ அப்படிங்கிறாரு. இல்லை ஃபாஸ்ட்டாக போனோடனே ஒரு ஸ்டேஜில் அவர் பிடிச்சி இதே பிரேக் எடுத்து விட்டுறாரு. கார் கண்ணா பின்னாடி திரும்பி நிற்கிது. என்னாச்சு உங்களுக்கு அப்படிமா? இனிமேல் ஃபாஸ்ட்டாக போனேன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அப்புறம் மறுபடியும் போகிறாங்க. சரி பேசாமல் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாரு. அப்புறம் ரெஸ்ட் எடுக்கன்னா அவன் மாட்டேங்கிறான். அப்புறம் அவன் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அவன் செல்லில் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கான்னு அந்த செல்லை கொண்டு போய் அங்கே ஒரு வேஸ்ட் பேப்பர் பின்னில் கொண்டு போய் போட்டுட்டு வந்து உட்காந்துடுறாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க. போனோடனே இவன் என்ன பண்ணுறான், செல்லை தேடுறான். எங்கே செல்லு எங்கேங்க? அது அங்கே வர வழியில் ஒரு வேஸ்ட் பேப்பர் பின்னில் கிடக்குது. கோவப்படுறான். பட் அப்பாட்ட ரியாக்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபாதர். அப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போனாக்க அந்த பையன் வந்து ஒரு நைட்டு தூங்கினா அந்த ஒரு பனி மூடிக்குது. அப்புறம் பனியிலிருந்து விடுபட்டு 2 பேரும் போய் ஒரு ஹோட்டல், அதில் அது எதையுமே கலங்க மாட்டார் அப்பா. இந்த பையன் தான் பதட்டப்படுவோம். ஹோட்டலில் தங்குறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் கிளம்புறாங்க.
கிளம்பும்போது ஒரு பார்டரை கிராஸ் பண்ணும்போது அங்கே வந்து பிரச்சனை வருது. ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணுறான். அப்புறம் அவனும் பில்கிரிமேஜ் வராங்கிறான். இவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. பார்த்தா அவங்க தங்கி இருந்த இடத்துல இவன் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பணம் இல்லை. கடைசியில் பார்த்தா உண்மையிலே அவன் சாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பையனுக்கு இவங்க அப்பா மேலே அப்பப்போ கொஞ்சம் கோபம் வருது. இவன் போய் ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடும். அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது, திட்டிடுவார். ஏன்னா இவன் சாக்ஸ்லேருந்து பணம் இருக்கிறத எடுத்து தான் அதை செலவு பண்ணுவான். அவருக்கு தெரியாது அந்த அப்பாவையே வந்து ஹெல்ப் பண்ண ஆள் வந்து திருடலை, அவர் இன்னசென்ட்டுங்கிறது தெரியாது. இப்போ மறுபடியும் ஜேர்னி கண்டினியூ ஆகுது. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுனாக்க பணம் திருட்டு போனதுனால இவர் என்ன பண்ணுவார்னா வெறும் சாதாரண சாப்பாடு கொடுப்பாரு. உடனே இவன் வந்து சாதாரண சாப்பாடை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியுமா, ஒரு இடத்துல போய் இவனுடைய கேமரா விற்றுட்டு ஒரு ஆடு வாங்கிட்டு வந்து இந்த வெட்டும்பாரு. இவன் இந்த ஆட்டை பிடிக்க முடியாமல் இந்த ஆடு ஓடி போயிடும். அப்புறம் கொஞ்சம் தூரம் போவாங்க. ஒரு ஏழை லேடி வந்து யாசகம் கேட்டுட்ருக்கோம். அதுக்கு பணம் கொடுத்தோன்னே இவன் போய் பிடுங்குவான். பிடுங்கி நாங்கள் வந்து வெறும் எக்கு சாப்பிட்டுட்ருக்கோம், நீங்கள் இந்த லேடிக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு. உடனே அவங்க அப்பா ஓங்கி அடிச்சிடுவார். உடனே கோவப்பட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு போய் ஒரு மலையில் போய் உட்காருவான். அப்புறம் அவர் போய் சொல்லார், பாருப்பா என்னை கொண்டு போய் நீ அடுத்த டவுனில் விட்டுட்டு நீ போயிரு, நீ ஊருக்கு ஃப்ளைட்டில் போயிரு, நான் திரும்பி வந்துக்கிறேன் அப்படின்ட்டுருவார். உடனே அவன் ஓட்டிகிட்டு வருவான். அப்புறம் கொஞ்சம் சாரிப்பா அப்படிமா. அவர் பாட்டுக்கு பெட்டி எடுத்துகிட்டே போயிட்டே இருப்பார். சாரி அப்படிமா. அப்போ வந்து இவருக்கு ரொம்ப கோவம் வந்தவுடனே அவன் சொல்லுவான், உங்கள் மதத்தில் மன்னிக்கிறத கற்றுத்தரலையான. உடனே அவர் கூலாகிடுவார். இவனோட வருவார். மெக்கா போவாங்க. இவனுக்கு தெய்வ நம்பிக்கைலாம் இல்லை. நான் இங்கேயே இருக்கிறேன், நான் போய் இது பண்ணிட்டு வரேன். 9 நாள் ஆகுன்ட்டு அப்பா போகிறாரு. போய் அவர் போயிட்டு 9 நாள் ஆகுது, வரவே மாட்டார். இவன் போய் தேடுவான். தேடுன்னு தேடுவான், எங்கேயும் கிடைக்காது. கடைசியில் இவனை கூட்டிகிட்டு வருவாங்க எல்லோரும். கூப்பிட்டு வந்து அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பாடி, டெட் பாடி கவர் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு டெட் பாடியை காமிப்பாங்க, அவங்க அப்பா இல்லை. 2வதும் இல்லை. 3வது பார்த்தா அவங்க அப்பா. அந்த கூட்ட நெரிசலில் அவர் இறந்து போயிடுறாரு. அழுவான். அங்கேயே கிரீமேஷன் முடிச்சுட்டு இவன் காரையும் விற்றுட்டு இப்படி திரும்பி வருவான். திரும்பி வரும்போது ஏர்போர்ட்டில் ஒரு பொம்பளை யாசகம் கேட்டுட்ருக்கோம். அதை கடந்து போனோம். அப்பா நான் வந்து அதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிவிட்டு வருவான். இதுதான் அந்த படம். லா கிராண்ட் வாயேஜ்னு மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட ஒரு படம். இதை பார்க்கும்போது அந்த நம்பிக்கைங்கிறது தலைமுறைக்கு தலைமுறை எப்படி மாறுபடுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளவு ஒரு பயட்டியோட அப்பா இருக்கிறாரு. ஆனால் பையனுக்கு அது அவனுக்கு அது இல்லை. அவ்வளோ பக்கத்தில் போயும் அதை போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படல. இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் அப்படி இருக்காங்க. அவங்க அந்த பையனும் ஒரு அப்பாவுக்குமான அந்த உறவு முறையை ரொம்ப அழகாக சித்தரிச்சிருப்பார். ஆனால் ஒன்று என்னென்னா, எந்த ஒரு உயிரும் வாழ்கிற வரைக்கும் நமக்கு அருமை தெரியுதில்ல. பாருங்கள், இந்த பையன் அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் சண்டை போடுறான். அப்பா காணணுன்னே ஃப்ரான்டிக்காக போய் தேடுறான். எல்லாரையும் பிடிச்சி தள்ளி தேடுவான். அப்புறம் கடைசியில் அவனை கூட்டிகிட்டு வந்து இழுத்துட்டு வந்தேன். ஏன்னா அந்த முறைப்படி வராதவன்னு வந்து என்னன்னொன்னே எங்கள் அப்பா இது மாதிரின்னு அந்த டெட் பாடியை காமிப்பாங்க. அந்த டெட் பாடியை பார்த்தோன்னே கதறி 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 அழுவான். அதாவது நம்ம நிறைய நேரங்களில் இது வந்து சொந்த அப்பா சொந்த அம்மா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எந்த ஒரு உறவுமே நாளைக்கு இருக்குமாங்கிற சந்தேகம்தான். நம்ம சந்திக்கிற எல்லாருமே ஒன்று அவங்க இருப்பாங்களாங்கிற சந்தேகம், இல்லைன்னா நாம் இருப்போமாங்கிற சந்தேகம். இதுதான் வந்து இந்த மைய புள்ளியில் தான் நம்ம எல்லாருடைய சந்திப்பும் நிகழ்கிறது. ஒன்று அவங்க இருக்காமா, இல்லாமல் இருக்கும். இல்லாமல்னா செத்து போகணும்னு இல்லைங்க, நாம் மறுபடியும் சந்திக்க முடியாமல் போகலாம் இல்லையா? என்னோட நான் வந்து ஸ்கூல் படித்த பல பேரை சந்திக்க முடியல. அதே சேலத்தில் இருக்காங்க, பார்க்க முடியல. சந்திக்க முடியாமலே போயிடுதில்ல பல பேரை. அதனால் சந்திக்கிற சாத்தியக்கூறுகள் இல்லாதது தான் வாழ்க்கை. அப்போ ஏன் அவங்களோட நம்ம இனிமையாக இருக்கக்கூடாது? இதுதான் கேள்வி. இந்த ஒரு சிந்தனை போதும் நம்ம வாழ்க்கையை இனிமையாக்கணும். நன்றி, வணக்கம். ஓகே, பொதுவாக வந்து நம்ம ஹாலிவுட்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்கன் மூவிஸ் எல்லாம் இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறோம். இப்போ எல்லாருமே வந்து கொரியா பக்கம் போய் காப்பிலாம் அடிச்சுட்டு வராங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இதையும் தாண்டி நிறைய படங்கள்லாம் இருக்குது. ஈரானியன் மூவிஸ் பற்றி எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ஃப்ரெஞ்ச் மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் வேல்யூபிளான விஷயங்கள் டேக் அவே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த படத்தை பார்த்து போகும்போது உங்களுக்கு ரெண்டாவது அந்த படம் மறக்காத மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் மூவி ஒரு பியூட்டிஃபுல்லான காமெடி மூவி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார் இல்லையா? ஓகே, ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து மூவிங் ஆன் டு த டாபிக். இன்னைக்கு நம்ம வந்து கண்கள் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் பற்றி
பற்றி வந்து பேச போகிறோம். ஏன்னா வந்து விஷன் கேர் மந்த்தில் நம்ம கெஸ்ட்டும் வந்து பேசுறதுக்காக வந்துட்டாரு. ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்து பேசலாம். கிரேட். அண்ட் கெஸ்ட் கிட்ட நிறைய கேள்வி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்களும் ஸ்டே டியூன் எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு குட்டி பிரேக் போயிட்டு உடனே வந்துடலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் வித் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க. வரேன் சௌமியா குறை. இன்னைக்கு வந்து விஷன் கேர் மந்த் இல்லையா, கண்கள் சம்மந்தமாக நம்ம வந்து பேச போகிறோம். நம்ம வந்து கண்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிறைய வந்து பேசியிருக்கோம் வரும். ஆனாலும் வந்து இது ஏன் வந்து ஒரு ஃப்ரெஷ் டாப்பிக்காக திருப்பி நம்ம வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கண்ணுக்கு வந்துட்டே இருக்கு. லைஃப் ஸ்டைல் மாறுதல்கள் எந்த அளவுக்கு மாறிட்டே இருக்கோ, என்ன மாதிரியான பொல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து கண்ணுக்கான பிரச்சனையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கண்ணை பற்றி எல்லாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதால இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இந்த கண்கள் சம்பந்தமான விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் விஜய் சங்கர் அவர் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சௌமியா. வணக்கம் அருண். மார்னிங் டு யூ. மார்னிங். யூ டூயிங் a great job. Thank you so much. And எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு இந்த இன்டர்வியூல being a part of this interview. நான் மட்டுமே எனர்ஜெட்டிக்கா இருப்போம் நிறைய நேரத்துல, பட் பாத்தீங்கன்னா எங்களோட எனர்ஜெட்டிக்கா ஒருத்தர் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். Thank you so much. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்ணை பத்தி வந்து நோய்கள் அப்படின்னா வந்து ஏஜ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கண்ணு வந்து மங்களா வருது. இது நேச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஏஜ் ரிலேட்டடா என்னென்ன நோய்கள் கண்ணுக்கு வர வாய்ப்பு இருக்கு, இதையும் தாண்டி வந்து வேற என்னென்னலாம் நடுவுலையும் வந்து நம்மள அஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ as eye surgeons, as eye doctors, நாங்கள் அடிக்கடி கிளினிக்கில் லாட் ஆஃப் நீங்கள் சொன்ன மாதிரி லாட் ஆஃப் ஏஜட் பீப்புள் எங்கள்கிட்ட வராங்க. நாங்கள் அடிக்கடி பார்க்குற பிரச்சனை என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து கேட்ராக்ட் வந்து ரொம்ப காமன். நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி பிளட் விஷன் அப்படின்வாங்க, கண்ணு வந்து பிளட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த கேட்ராக்ட்னு என்ன அர்த்தம்னா, கண்ணில் நார்மலாக எல்லாருக்குமே லென்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பேரண்ட் போர்ஷன் வந்து கார்னியாக்கு பின்னாடி லென்ஸ்னு ஒன்று இருக்குது. திஸ் லென்ஸ் கெட்ஸ் கிளவுடி. ஓகே. கேட்ராக்ட்ன்றது வந்து ஒரு கிரீக் வேர்ட், கேத்ராக்தோஸ்ன்னு வந்த பேர். அது அப்படின்னா வந்து வாட்டர் ஃபால் அப்படின்னு அர்த்தம். கண்ணுக்கு முன்னாடி பிளரிங் இருக்கும். பிளரிங் இருந்து பேஷண்ட் வந்து அப்படியே மிஸ்டி விஷன் இருக்கும். இதுக்கு பேர் கேட்ராக்ட் இஸ் வெரி வெரி காமன். ரெண்டாவது ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா குளோக்கோமா வந்து எல்லாமே சைலண்ட் தீஃப் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா பேஷண்ட்டுக்கு வந்து அந்த குளோக்கோமா இருக்கிறதே தெரியாதான். திடீர்னு வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு காலைல பார்த்தா அவங்களுக்கு அப்படியே விஷன் வந்து சைடில் வந்து ஒன்றுமே தெரியாது. ஓகே. டனல் விஷன் அப்படின்னு சொல்லுவோம். பெரிஃபரல் விஷன் will be down. Only the central vision will be preserved in glaucoma. The reason being in glaucoma, the reason is that the pressure, glaucoma-நாலே வந்து ஐ ப்ரெஷர், இன்க்ரீஸ் இன் ஐ ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகி ஆப்டிக் நர்வ்னு ஒன்று இருக்குது. ஆப்டிக் நர்வ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் தி ஐ. தட் இஸ் தி கனெக்ஷன் பிட்வீன் தி ஐ அண்ட் த பிரெயின். அந்த ஆப்டிக் நர்வோடைய ஃபைபர்ஸ் அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகி அடிச்சிருது. இதனால் என்ன ஆகுதுன்னா, தி செல்ஸ் ஆஃப் தி ஆப்டிக் நர்வ் டை. இதனால் the vision starts deteriorating, coming down. So ultimately patient is only left with the central vision. Peripheral vision comes down. So glaucoma is also very common. இதுக்கு அதான் சைலண்ட் தீஃப்னால் அதான் 40க்கு அப்புறம் நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம் 40 years. இஃப் யூ கேன் கால் 40 a little old. 40க்கு அப்புறம் ஒருத்தரும் ஐ செக்அப் வந்து கம்பல்சரியாக பண்ணிக்கணும் எவ்ரி இயர், ஸோ தட் இந்த மாதிரி குளோக்கோமா மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னொரு ரொம்ப காமன் ப்ராப்ளம் நம்ம கண்ட்ரியில் வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி. சுகர் ஜாஸ்தியாக இருந்தனால நரம்பு பாதிப்பு. இதுக்கும் சம்பந்தம் இருக்குது, நிறைய சம்பந்தம் இருக்குது. என்ன ஆகுதுன்னா, சுகர் ஜாஸ்தியாக என்ன ஆகுதுன்னா, தி பிளட் வெசல்ஸ், ரெட்டினா வந்து ரத்த குழாய்கள் இருக்குது. இதில் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் அஃபெக்டிங் ஹைபாக்சியான்னு வரும். ரெட்டினா ஹைபாக்சியானா ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் ஹை சுகர். இந்த ஹைபாக்சியானா என்ன ஆகுதுன்னா, புது ரத்த குழாய்கள் உருவாகும். அண்ட் இட் ஸ்டார்ட்ஸ் ப்ளீடிங். கண்ணுக்குள்ள ரெட்டினாக்குள்ள. ஸோ சம்திங் கால்ட் அஸ் விட்ரியஸ் ஹெமரேஜ். ப்ளீடிங் ஆகி கண் பார்வை பேஷண்ட் இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் டயபெட்டிக்ஸும் வந்து போய் ஒழுங்காக செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு காமன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம ஊர்லேயும் காமன், வெஸ்ட்லேயும் காமன், வந்து ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன், ARMD அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ARMDயில் என்ன ஆகும்னா, மேக்குலான்னு ஒரு ஏரியா இருக்குது இந்த சென்டர் ஆஃப் த ரெட்டினா. தட் இஸ் அ சீயிங் ஏரியா. ரேஸ் ஆஃப் லைட் பாஸ் த்ரூ தி கார்னியா, த்ரூ தி லென்ஸ் அண்ட் போய் இந்த ரெட்டினா விழித்திரையில் இமேஜ் இந்த மேக்குலால ஃபார்ம் ஆகுது. ஸோ மேக்குலால ஏஜ் ஆக என்ன ஆகுனா, there are some changes which occur, fluid leakனால some exudates form, some scars occur. ஸோ இதனால பார்வை வந்து பாதிக்கப்படும். இப்போ லாட் ஆஃப் சிம்டம்ஸ் ஆர் தேர். பேஷண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆம்ஸ்லர்ஸ் சார்ட்னு ஒன்று இருக்குது, ஆம்ஸ்லர்ஸ் கிரிட் சார்ட். அதை கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து அவங்களால போட முடியாது, அவங்க கர்வியாக போடுவாங்க இந்த மாதிரி. ஸோ விஷன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்க சைஸே அவங்களுக்கு மாறும். ஸோ இந்த பிரச்சனை வந்து ARMD. இது இஸ் ஆல்சோ வெரி காமன். And there are other related retinal issues which are not very common, but which occur with age. For example, hypertensive retinopathy varlam. Okay, the retina can be affected. And sometimes what happens is retina gets weak, retinal detachment irukkalam.
So there are a lot of these conditions which can occur. Another important is corneal அந்த வெண்வழி படலம்னு சொல்லுவோம். கார்னியால வந்து corneal degenerations can occur age-னால. What happens is cornea gets a little opaque. So there are a lot of conditions which can occur with age. Which the most important thing is தயவு செய்து சொல்றேன், நீங்க வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்தா உங்க டாக்டரை போய் நீங்க பார்க்கணும். ஏன்னா அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் கண்ணில் வரும். டாக்டர் வந்து உங்க கண் டாக்டர் வந்து அழகா டயக்னோஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுவார். ஓகே. ஸோ நீங்க வந்து நிறைய கண்டிஷன்ஸ் பத்தி வந்து சொன்னீங்க டாக்டர். ஆனா இப்போ வந்து கண்கள் சம்பந்தமான பிரச்சனை வந்து இந்த கலர் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் சொன்னாங்க. ஸோ இந்த கலர் பிளைண்ட்னஸ் பத்தி வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய புரிதல் வந்து தேவைப்படுது. அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். கலர் பிளைண்ட்னஸ் இஸ் பேசிக்கலி இட் இஸ் அ ஜெனட்டிக் இஷ்யூ. இட் இஸ் நாட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கலர் பிளைண்ட்னஸ் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நாங்களே ஐ டாக்டர்ஸாக இப்போ நிறைய இந்த கம்ப்யூட்டர் இந்த லாட் ஆஃப் கம்ப்யூட்டர் கம்பெனிஸ் இதெல்லாம் அனுப்புவாங்க ஐ செக்கப்புக்கு, ப்ளீஸ் செக் கலர் பிளைண்ட்னஸ் டாக்டர்னு அனுப்புவாங்க. Now the color blindness syndrome, there are usually two different types of cells in the retina, neural cells. One is called rods, கேள்விப்பட்டிருப்பீங்க. Other is called cones. Rods வந்து night visionக்கு responsible. ஸோ நீங்கள் இப்போ நைட் பிளைண்ட்னஸ் ஒரு கண்டிஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதில் வந்து ராட்ஸ் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து கோன்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலர் விஷன். இந்த கோன்ஸ் நீங்கள் இப்போ ராட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டினால பரவலாக இருக்கும். இந்த கோன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஏரியா மேக்குலால நிறைய இருக்கும். ஸோ வென்எவர் இந்த கோன்ஸ் டெஃபிஷியண்ட்டாக இருக்கச்சே இந்த கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து கலர் பிளைண்ட்னஸில் கோன்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, இதில் வந்து டூ மோஸ்ட் காமன் ஆர் த ரெட் அண்ட் கிரீன் கோன்ஸ் யூஸ்வலி. ஸோ நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா they'll either have red blindness or green blindness. This is very common. Now இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. There is not, இதனால பேஷண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. they can do the, இதனால இப்போ கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவங்க வாழ்க்கையில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. they can do, அவங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் விஷனும் நார்மலாக இருக்கும், நியர் விஷனும் நார்மலாக இருக்கும். பட் ரெட் அண்ட் கிரீன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அவங்க லைஃப்ல இப்போ ரெட் அண்ட் கிரீன் இருக்குமா இருக்காதா டாக்டர்? இல்லை, அதான் சொல்கிறேன். ரெட் அண்ட் கிரீன் வந்து அவங்களுக்கு வந்து they will have a problem always. இப்போ என்னன்னா யூஎஸ்ல ஒரு கலிஃபோர்னியாவில் ஒரு கம்பெனி they are trying to, they have got new glasses now by which the wavelengths of the light can be adjusted. And colorblind people, this is specially made for colorblind people, where they'll be able to identify red and green. Very soon it is coming out of the market now. So இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அந்த கிளாஸ் போட்டால். ஸோ இதுக்கு வந்து ஒரு சர்ஜரியோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ கிடையாது கலர் பிளைண்ட்னஸ்க்கு. அதே மாதிரி there is nothing to worry. It doesn't affect the quality of life except identifying these colors. அதனால தான் ரொம்ப அவங்கள்ட்ட நம்ம சொல்றது ரொம்ப நுண்ணியமாக அந்த கலர்ஸ் பண்ணுற ஜாபுக்கு அவங்க போகக்கூடாது. ரெட் கிரீன் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கெல்லாம் போகக்கூடாது அவங்க. இந்த கேட்ராக்ட் பற்றி நம்ம வந்து நிறைய பேசிட்டு இருக்கோம். நம்ம இன்ஃபேக்ட் வந்து ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து அதிகமாக வந்து பிளைண்ட்னஸ் ஏற்படுது இல்லையா, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து கேட்ராக்டா. ஸோ வந்து நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் வந்து நடக்கிற பிளைண்ட்னஸ்ல 80% வந்து இந்த ஒரு பிரச்சனையால தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. ஓகே, கிரேட். இதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பேசியிருக்கோம், ஹாஃப் நாலேஜ் வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் ஆஃப்டர் பிரேக் வந்து நம்ம தொடரலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன். இனியவை நிகழ்ச்சியை புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க டாபிக் விஷன் கேர் மந்த். இதை பற்றி வந்து டாக்டர்ஸ் நிறைய விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் டாக்டர் கிட்ட வந்து கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம செய்கிற தவறுகள், நம்ம யோசிச்சிட்டு இருக்க தப்பான அந்த மித்ஸ் எல்லாமே வந்து பஸ்ட் ஆகிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நம்ம எல்லாரும் கூட இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் வந்து செஞ்சிருப்போம் இல்லையா. ஸோ வந்து டாக்டர் சொல்றதை கேட்டு நம்ம திருந்த வேண்டிய நேரம் இது இல்லையா. திருந்தலாம். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு இந்த பவர்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து ராட்ஸ் கோன்ஸை பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பவர் ஏறுது இறங்குது ப்ளஸ் மைனஸ்னு சொல்லிட்டு எல்லா கிட்டையும் யாராவது கண்ணாடி போட்டு சும்மா ஒரு பேச்சுக்காக போயிட்டா என்னங்க உங்களுக்கு ப்ளஸ்ஸா மைனஸ் அதை மட்டும் கேட்டு வரும். பட் நம்மளுக்கு அதை பற்றி தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியாது இல்லையா. நம்ம இன்னும் சயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் எல்லாம் வச்சு வந்து மயோபியானுவாங்க, ஹைப்பர்மெட்ரோப் இந்த மாதிரி வந்து ஒரு டேர்ம்ஸை மட்டும் தெரிஞ்சுட்டு நாங்களே டாக்டர் லெவலுக்குலாம் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்கள்ல இருந்தே வந்து இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்கு டாக்டர். எதனால வந்து ஒருத்தருக்கு அந்த விஷன்ல பார்த்தீங்கன்னா பவர் கூடுறதோ இறங்குறதோ அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து ஜெனட்டிக்கலா. ஏன்னா வந்து நம்மளே வந்து நிறைய பேர் வந்து பார்ப்போம், அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்பெக்ஸ் போட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து வருது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஐ பவர் ஆஸ் யூ செட் இப்போ வந்து எக்கச்சக்கமாக இருக்குது சௌமியா. எங்கே போனீங்கனாலும் இப்போ வந்து நிறைய குழந்தைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணாடியோட வந்து சுற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னன்னா இன்றைக்கி வித் தி அட்வென்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், with increase in TV watching, eye strain இப்போ நிறைய இருக்குது. இன்னைக்கு பசங்க காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்க்கிறாங்களோ இல்லையோ எடுத்தோடனே அம்மா பாட்டா ஐபேட் வேணும் அப்படின்றாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஐபேட் எடுத்து கண் முன்னாடி வச்சுக்கிட்டு ஃபுல் டே விளையாடிட்டு இருப்பாங்க. சாப்பாடு வேணாம், வாட்டர் வேணாம், பாலும் வேணாம், ஒன்றும் வேணாம், ஐபேட் தான் வேணும். ஸோ இன்றைக்கி அப்படி இருக்குது. நவ் இந்த ஐ ஸ்ட்ரெயின்னால refractive errors are so common, one of the reasons. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி even genetic factor plays a role in eye power. அதனால தான் இன்றைக்கி வந்து இப்போ நாங்கள் நிறைய என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா
குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரம் 2 to 3 years they should have eye checkup. ஓகே. ஏன்னா பவர் அவ்வளோ சீக்கிரம் வருது, astigmatism இருக்குது. ஸோ இன்னைக்கு பவர் இஸ் ஸோ காமன் டுடே. அது நிறைய பேர் தெரியாமல் கூட போயிடும். நிறைய பேருக்கு தெரியாது இருக்குது. அதனால தான் அவன் டாக்டரால தான் கண்டுபிடிக்க முடியாது. he has to screen. Now coming to the basic terms, நீங்கள் சொன்னது இப்போ சாமியா சொன்னது மயோப்பியா ஹைப்பர்மெட்ரோபியா. மயோப்பியானா என்ன கண்டிஷன்னா இட் இஸ் ஷார்ட் சைட்டட். பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் தெரியும், தூரம் தெரியாது. Now what happens, what is the mechanism? ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். அந்த கார்னியான்னு ஒன்று இருக்குது, விண்வழி படலம், பின்னாடி விழித்திரை இருக்குது. இமேஜ், when an image has to form, it has to form on the retina. ஏதாவது ஒரு இமேஜ் அதான் நம்ம பார்க்குறோம் திருப்பி. லைட் ரேஸ் இட் பாசஸ் த்ரூ த கார்னியா, விண்வழி படலம், லென்ஸ் வழியாக போய் ரெட்டினால இமேஜ், விழித்திரையில் இமேஜ் ஃபார்ம் ஆகுது. மயோப்பியாவில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா தி ரேஸ் ஆஃப் லைட் ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. இமேஜ் வந்து ரெட்டினாவில் கரெக்டாக ஃபார்ம் ஆகுது, முன்னாடி ஃபார்ம் ஆகுது. அதனால தான் நம்ம வந்து கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுறோம், ஸ்பெஷல் லென்சஸ். அதே மாதிரி ஹைப்பர்மெட்ரோபியில் என்ன ஆகுதுன்னா ரேஸ் ஆஃப் லைட் ஃபார்ம் an image behind the retina. இந்த விழித்திரைக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகுது. அதனால we use something called as convex lens. அதான் லாங் சைட்டட் அப்படின்வாங்க, தூரம் தெரியும் பக்கத்தில் தெரியாது, அதான் ஹைப்பர்மெட்ரோபியா. இன்னொரு கண்டிஷன் இருக்குது astigmatism. astigmatismனா என்னன்னா தி கார்னியல் சர்ஃபேஸ், அந்த விண்வழி படலம் வந்து இட் இஸ் வெரி irregular. இட் இஸ் நாட் ஸ்மூத். இந்த irregularityனால என்ன ஆகுதுன்னா அங்கங்க இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் அட் அ பர்டிகுலர் ஆக்சிஸ் ஃப்ரம் 0 to 180 ஆக்சிஸில் வந்து ஒரு ஆக்சிஸில் மாத்திரம் எல்லா ரேஸ் ஆஃப் லைட்டும் மர்ஜ் ஆகி ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் astigmatism. ஓகே. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி காமன். கேள்விப்பட்டிருப்பீங்க astigmatism நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. Now இது வந்து இந்த 3 தான் மோஸ்ட் காமன் ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ். கண்டிப்பாக எல்லாருக்குமே பெரிய ரிலீஃபாக இருக்குது, ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லாசிக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுலேயும் வந்து எல்லாருமே அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களே டாக்டர், அது எப்படி? யா ஓகே. லேசிக்னா என்ன அர்த்தம்? லேசர் அசிஸ்டட் இன்ஸ்டிடியூட் கெரட்டோமெலியசிஸ். பேசிக்காக லேசர்னு என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலி தி ஐ இஸ் லைக் அ பாஸ்கெட் பால், நைஸ் அண்ட் ரவுண்ட். மயோப்பியாவில் என்ன ஆகுது, மைனஸ் பவரில் ஐ பிகம்ஸ் லைக் அ ஃபுட்பால், இலாங்கேட் ஆகுதுங்க. வாட் வி டூ இன் லாசிக் இஸ் யூஸ்வலி we give UV rays at 190 nanometers on the cornea. And we on the stromal layer of the cornea and we reshape the cornea. Basically ஐ உடைய ஸ்ட்ரக்சர் ரீஷேப் பண்ணுறோம், அவ்வளோதான். லேசர் கண்ணுக்குள்ளே போகிறதில்ல, we just reshape the cornea and make sure. நான் என்ன சொன்ன மயோப்பியாவில் உங்கள்கிட்ட ரேஸ் ஆஃப் லைட் ஃபார்ம் இமேஜ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. ஹியர் வி மேக் ஷூர் இட் ஃபார்ம்ஸ் அந்த ரெட்டினா, அவ்வளோதான். அது ஜஸ்ட் அதை அந்த லேயர் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு பிரமாதமான ப்ரொசீஜர். பட் இதுக்கு ஒரே ஒரு ப்ரீ ரெக்வசிட் இருக்குது. அது என்னன்னா the cornea must be a minimal thickness of 500 microns. Okay. அது இருந்தால் லேசர் பண்ண முடியும். இப்போ கார்னியா இப்போ வந்து ஒரு பவர் பேஷண்ட் எங்கிட்ட வந்தாங்க, வந்துட்டு சார் கார்னியல் திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்தாங்கன்னா நாட் டு வரி, அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இம்ப்ளான்டபிள் கான்டாக்ட் லென்சஸ், ஐசிஎல். இந்த ஐசிஎல் பண்ணால் அவங்களுக்கு ஃபுல் விஷன் திருப்பி வந்துடும். ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒரு ஸ்பெஷலி மேட் லென்சஸ். இது இந்த லென்ஸை வந்து we will keep it in front of the normal lens and make sure that the image forms on the retina. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் ஒரு பேஷண்ட் பண்ணேன், -25 ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ஓகே. we did an implantable contact lens and gave him back full vision also. Totally. Okay. -25 வந்து of course -25 கார்னியா வந்து lot of aberrations will be there. So லாசிக் பண்ண முடியாது. So we did a implantable contact lens for him. Okay. And he's very happy. He's from Hyderabad. Patient is from Hyderabad. Okay. டாக்டர், பட் இந்த ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக வந்து இப்போ காமனாக நிறைய பேர் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூஸ்வலாகவே வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து 23-24 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட கண்ணில் இருக்க அந்த பவர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், ரெடியூஸ் ஆர் இன்க்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து இப்போ இந்த லாசிக் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 18 வயசு தாண்டின்னு எல்லாரும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் 23 வயசு வரைக்கும் அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதுனால ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு, இல்லை எனக்கு இது பண்ணதுக்கப்புறம் கூட திருப்பி வந்து பவர் வந்து கூடுச்சு இல்லை வந்து குறைஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. Swami, that's a wonderful point you have said. Yes, what happens is not for everybody. நீங்கள் சொன்ன அந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் வந்து மேபி என்னுடைய ப்ராக்டிஸில் நான் பார்த்த வரைக்கும் ஃபார் அபவுட் 3% ஆஃப் த பாப்புலேஷன், அவ்வளோதான். யூஸ்வலாக ஐபால் க்ரோத் வந்து 18 வயசு வரைக்கும் இருக்குமா. 18 இயர்ஸ் த ஐபால் ஸ்டாப்ஸ் க்ரோயிங். அதுக்கப்புறம் பவர் ஸ்டெபிளைசஸ். என்றைக்குமே நாங்கள் பேஷண்ட்டை கேட்கறது ஒரு முக்கியமான கேள்வி, பவர் ஸ்டேபிளாக இருக்கா இல்லையா, அது எப்பவுமே கேட்டுப்போம். இன் கேஸ் த பேஷண்ட் has got some fluctuation, we always wait for the power to stabilize and then we do the surgery. And நீங்க சொன்ன அந்த fluctuation வந்து it's for a very 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 small minority. Yes, some people do get back. சின்ன பவர் அதுனா ரொம்ப ஹை பவர்ஸ் -8 -9லாம் பண்ணால் ஒரு -1 திருப்பி வரலாம் after some time. But that is we always explain to the patient. See -8 எங்க -1 எங்க, what is the difference basically? So ஒரு சின்ன பவர் வந்தா வரலாம்.
and that also will help them when they go reach 40. They can read without glasses. In 40 வயசுல கண்ணாடி தேவைப்படும்ல, presbyopia தேவைப்படும். Sometimes it happens. It does happen very, but it's not a very common phenomenon. எப்போது நடக்கிறதா. இன்னொரு முக்கியமான விஷயம் லாசிக்ல சொல்லணும்னா என்னன்னா, இப்போ வந்து லாசிக் அப்புறம் அடுத்தது ஃபெம்டோ லாசிக்னு ஒன்று வந்திருக்கு. ஃபெம்டோ செகண்ட் லாசிக் அப்படின்னு. அதில் என்னன்னா, the procedure is done. The whole procedure is you know, it is done in collaboration with the laser. Since that we use a ring, okay, which raises the flap raise பண்றதுக்கு ஒரு ring இருக்கு, and immediately what happens is the laser, the center of the central portion of the cornea is ablated, and the flap is kept back again, and the recovery within 4 to 5 hours patient is perfect. கண்ணுக்குள்ள surgical. So it is so modern. In fact, cataract ke ipo bladeless cataract vandirukku, femtosecond cataract surgery ne vandirukku, where the incision instead of the knife is made by the laser and the cataract is broken by the laser. We have to aspirate and we have to put the lens. Okay. So அது மாதிரி நீங்க வருஷம் ophthalmology பாத்தீங்கன்னா வருஷம் there is some improvement and new findings and all. பெருசா வந்து எல்லாருக்குமே பெரிய நம்பிக்கையா இருக்கு அப்படினு கூட சொல்லலாம். ஏன்னா முன்னாடி காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்ணாடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படினு சொல்லுவாங்க. முன்னலாம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் cataract ஆபரேஷன் பண்ணச்சே 30-35 வருஷம் முன்னாடி ஆபரேட் பண்ணி உள்ள வந்து லென்ஸ் கூட வைக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த சோடா பொடி கண்ணாடி பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அதான், that is the first thing. அது முடிச்ச அப்புறம் லென்ஸ் கண்டுபிடிச்சாங்க, லென்ஸ் வைக்க ஆரம்பிச்சாங்க, பெரிய இன்செஷன். இன்னைக்கு வந்து 2 mm இன்செஷன்ல கேட்ராக்ட் சர்ஜரி பண்றோம். பண்ணி we keep the lens inside. That's a beauty. And கண்ணாடி பத்தி பேசணும்னா தான் எனக்கு பர்சனல் क्वेश्चन ஒன்று ஞாபகம் வருது. இந்த சன்கிளாஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, சின்ன வயசுல நானும் ஸ்டைலா இருக்கேன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு மாடல் வந்துட்டே இருக்கும், அந்த மாடல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து மூன் கிளாஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, ஏன்னா நைட்டு கூட அதெல்லாம் போட்டு சுத்துறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இது வந்து போட்டுட்டே இருக்கலாம்? Very honestly, I'll tell you, moon glass is just a marketing strategy இப்போதைக்கு. It is just that, you know, somebody started sun and somebody wanted to start a moon glass. Okay. Sunglass definitely use பண்ணுங்க. There are good brands. என்ன டவுட்னா, எனக்கு சன்கிளாஸே நைட் வரைக்கும் போட்டுருக்காங்க. அதான் ஒருவேளை மூன் கிளாஸோ அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்களே போட்டுருக்கலாம். அது அவங்களே மாத்திக்கிறது தான். But does it not affect the eye and the sunglass? Well, it is not required to wear in the night. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல இருட்டுல கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த ஒரு இட்ஸ் பிகம் a fashion அவ்வளவுதான். சோ அது வந்து சரி, ஓகே, நைட்ல சன் கிடையாது, சோ அதனால மூன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேர் மூன் கிளாஸ்னு அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். And அது போடுறதுனால எந்த ஒரு பாதிப்பு இல்ல கண்ணுக்கு. I sense that it doesn't see, you must go for a good brand. There are a lot of good brands of glasses which you should wear. But அதுல என்ன காம்ப்ளிகேஷன் இருக்கு? ஏன் நீங்க குட் பிராண்ட் ப்ரோ சொல்றீங்க? Yeah, exactly. ரொம்ப சீப் பிராண்ட் தான் போது. சன்னை பாத்தீங்க, இப்போ நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க சூரியனை பார்த்தா நல்லது, சூரிய நமஸ்காரம் பண்ண நல்லதுன்னுவாங்க. சூரிய நமஸ்காரம் மேல ரொம்ப நேரம் பார்க்கறது நல்லது. சன்னை ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு பிரச்சனைகள் இருக்கு தனியா. You will have your own set of problems. Patient can end up with an early cataract, or can end up with a solar retinopathy and temporary blindness அதெல்லாம் வரும். blinding of the eye அதெல்லாம் வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் எதுக்கு நாங்க நல்ல கிளாஸ்னு சொல்றேன்னா, UV protection polaroid glasses-லாம் they have this coating on the sun which will prevent sunlight from directly affecting the eye. So always good brands are preferred. Okay, நான் good brand போட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது தான் நல்லது. பண்ணுங்க, no problem. எனக்கு வந்து கண்கள் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். டாக்டர் விஜய் சங்கர் கூட நிறைய விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப பிராக்டிகலா இருக்கு இல்லையா? ரொம்ப தியரிட்டிக்கலா இன்னும் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி வந்து போகாம பிராக்டிகலா இதுதான்பா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு புரியுது. கண்ணு ப்ராப்ளம் வந்தவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்ல முடியாது, பட் டாக்டர் கிட்ட கண்ணு ப்ராப்ளம் வந்து போறவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வந்து ஜாலியா போயிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் ரொம்ப வந்து ஈஸியா சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப பிளே வேல தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு பிரேக் அப்புறம் போயிட்டு நிறைய क्वेश्चंस இருக்கு, தொடர்ந்து பேசுறதுக்கு கேட்கறதுக்கு பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகெயின். மார்னிங்ல உங்களை வந்து இன்னும் சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்து உங்களை பிரெயினியாக மாற்றுறதுக்காக நாங்கள் டாக்டர் கூட்டு வந்திருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து விஷன் கேர் மந்த் அப்படிங்கிறனால கண்ணை பற்றி நிறைய விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் கண்ணை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல லைஃப் ஸ்டைலில் குட்டி சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு தெரியுது இல்லையா? டோட்டலாகவே நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய விஷயங்களை மாற்றினா வந்து கண்ணுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயத்துக்கு நல்லது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து புரியுது. தொடர்ந்து பேசலாம். ஸோ டாக்டர், இந்த மாதிரி கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம நிறைய வந்து பேசிட்டு இருக்கோம், அதோட தீர்வெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாருமே கண் டாக்டர்கள் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை, நான் நேராக மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஓவர் த கவுண்டர் வந்து இந்த ட்ராப்ஸ்லாம் வாங்கி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து இன்னொரு காம்ப்ளிகேஷன் என்னென்னா, இவங்க வந்து பொறுப்பாக வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் ஒரு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு, இந்த ட்ராப்ஸை நீங்கள் 1 வீக் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். மேபி 1 வீக் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா கூட அது இருந்திருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 1 வீக் அப்புறம் கூட வந்து அது யூஸ் பண்ணுவாங்க, இல்லை லேட்டரான அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இரிட்டேஷன் வரும்போது கூட இந்த ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் த கவுண்டர் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து Soumya, it's such a wonderful pertinent question நீங்க கேட்டது. என்னன்னா அந்த பிரச்சனை நாங்களாம் டாக்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட வரைச்சே, சார் கண்ணு சிவப்பாக இருக்குது சார், எவ்வளோ நாளாக இருக்குங்க? 3 மாசமா இருக்குது. எதுக்கு 3 மாசமா? இல்லை சார், போனோம் மெடிக்கல் ஸ்டோரில் ட்ராப் கொடுத்தாங்க, 3 மாசமா போடுறோம், சரியா போல. ஷாக்கிங் பேசிக்லி. ஏன்னா
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் கவுண்டரில் வாங்குறதே தப்பு. ஒரு கண்டாக்டரை பார்க்காது, என்ன பிரச்சனை என்னன்னே தெரியாத கொடுத்துட்றாங்க மருந்தில். ஓவர் த கவுண்டர் வந்து இதை போட்டுங்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் அப்ராடில் பார்த்தீங்கன்னா they will only with prescriptions, டாக்டர் prescriptions, drugs are issued. கொடுக்க மாட்டாங்க. ஈவன் சிம்பிள் மெடிசன்ஸுங்க. ஈவன் நீங்கள் ஒரு 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 ஜஸ்ட் ஒரு பேரஸ்டமால் வாங்கினா கூட உங்களுக்கு அது ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவை அப்ராடில். நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் ஓவர் த கவுண்டர் கொடுக்குறாங்க அதை, which should be avoided. ஏன்னா டாக்டர் இப்போ 2 விஷயம் இருக்குது, 2 பிரச்சனை இதில். ஒன்று வந்து தப்பாக கொடுத்துட்றாங்க மெடிக்கேஷனை. அவங்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்து ஏன்னா கண்ணில் நான் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அண்ட் ஈச் ப்ராப்ளம் ஷுட் பி ஹேண்டில் வித் அ டிஃப்ரெண்ட் மெடிக்கேஷன். சும்மா இவங்க ஓவர் த கவுண்டர் கொடுத்தா சரியாக போகாது. 2வது விஷயம், ஒரு ட்ராப் கண்ணிலைக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இவங்க எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் போட்டதுக்கப்புறம் அவங்களே இன்னும் சூப்பர் ஆட் இன்ஃபெக்ஷன் வருது கண்ணுக்கு. ட்ராப்ஸ்னாலையும் பிரச்சனைகள் வருது. ஸோ நான் சொல்கிறேன்னா நேயர்களுக்கு முக்கியமான விஷயம், தயவுசெய்து போய் ஏதாவது கண் பிரச்சனை தான் உங்கள் டாக்டரை பாருங்கள். தயவுசெய்து ஏதாவது வந்து இப்போ ஓவர் த கவுண்டர் நீங்கள் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கண் பிரச்சனை ஜாஸ்தியாக தான் போதும் உங்களுக்கு. அண்ட் கடைசியில் நீங்கள் போய் டாக்டர் பார்ப்பீங்க. எனக்கு நிறைய வாட்டி அப்படி பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க, இது சரியாக போகல அது சரியாக போகலன்னு சொல்லிட்டு கேட்டால் இப்போ ஃபார்மசி இதில் கொடுத்தாங்க, ஓவர் த கவுண்டர் கொடுத்தாங்க, யூஸ் பண்ண சொன்னாங்க, போட்டு சரியாக போகல, ரொம்ப நாள் நாங்கள் போட்டு பார்த்தோம் அப்படின்னு. ஸோ அந்த 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 மென்டல் திங்கிங்லேயே விட்டுறணும். இப்படி போனால் ஃபார்மசியில் போனால் கொடுத்து சரியாக போகன்றது விட்டுறணும். தயவுசெய்து உங்கள் டாக்டரை பாருங்கள். ஏன்னா உங்கள் நல்லதுக்கு தான் இது. உங்கள் கண்ணு சரியாக போகணும். நீங்கள் வந்து உங்கள் பிரச்சனையை நீங்களே ஜாஸ்தி படுத்திக்காதீங்க. இந்த கலர் நல்லா இருக்குது, இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரே ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்துட்டாருன்னா பிரச்சனையாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் டாக்டர், இந்த கண் துடிக்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் வேறு மாதிரியே வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்மா பண்ணிருக்காங்க. என்னன்னா கண்ணை துடிச்சா வந்து காசு வருமா? நிறைய வாட்டி வந்து எனக்கு கூட வந்து கண்ணெல்லாம் துடிச்சிருக்கு. இது வந்து காசு வருமா இல்லை காசு போகுமா டாக்டர்? உங்களுக்கு எப்படி காசு வந்துச்சா போச்சா? நிறைய போயிடுச்சு டாக்டர். காசு வருதோ இல்லையோ டென்ஷன் வருங்க உங்களுக்கு டெஃபினட்டாக. இதில் என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் என்னன்னா என்கிட்ட வந்து டாக்டர் இந்த ஒரு கண்ணு மாத்திரம் துடிக்குது, மசில் துடிக்குது, கண்ணு பிரச்சனையா அப்படின்னு. Now one thing I want to tell is this is because of stress, tension. நீங்கள் கொஞ்சம் கூலாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. நீங்கள் எவ்வளோ பயப்படுறீங்களோ உங்களுக்கு ஒரு கண்ணு, நீங்கள் இப்போ ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது, பாஸ் அவர் பிரச்சனை என் தலைமையில் போட்டார், எங்களுக்கு இவ்வளோ டார்கெட்ஸ் கொடுத்துட்டாரு, இதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு, இது பண்ண கண்ணு ஜாஸ்தி துடிக்கும் உங்களுக்கு. முன்னெல்லாம் இவ்வளோ கிடையாது வருண், இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஆர் லைஃப் ஸ்டைல், இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ், இதனால் இந்த கண் துடிப்பும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா, பி கூல், பி காம், ஜாலியாக வேலை செய்யுங்க, கூலாக வேலை செய்யுங்க. இப்படி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த கண் துடிக்கிறது உங்களுக்கு கம்மியாயிடும். அண்ட் உங்கள் பிபியும் செக் பண்ணிக்கிங்க. ஓகே, அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை எப்படியும் சரி பண்ண முடியாதா டாக்டர்? இல்லை, அந்த டைமில் வந்து அவங்க கொஞ்சம் காமாக தான் இருக்கணும். அதுக்காக மெடிசன்ஸ் ஒன்றும் கிடையாது, ட்ராப்ஸ் ஒன்றும் கிடையாது, அதை போட்டு கண்ணு கூல் ஆகாது. அன்லஸ் தே கெட் அ லிட்டில் கூல் மென்டலி, திங்ஸ் வில் கூல் டவுன் ஃபார் தம். இட்ஸ் அ வெரி காமன். இந்த ஒத்த சைடு அடிச்சுக்கிறது நிறைய பேர் உங்களுக்கே நீங்கள் சொன்னீங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பேசிக்கலி. தப்பாக வேறு நினச்சிட்டாங்க. நீங்கள் வந்து எதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக வந்து இனிமேல் வந்து கண் அடிக்கிறது அது இன்னொரு விஷயம் வந்து. ஆமா, அது வேற போய் கண் அடிக்கிறது அப்படின்றவாங்க உங்க உங்க வர்க். இதுல யூ மஸ்ட் பீ கேர்ஃபுல். ரெண்டு கண்ணு துடிச்சா பரவாயில்ல, ஒரு கண்ணு துடிச்சா தான் பிரச்சனை. நான் அதான் சொல்லுவேன். நான் என்னைக்குமே வந்து ஐடி, லாட் ஆஃப் ஐடி பீப்புள் கம் டு மீ, ஸோ ஐ டெல் தம் கண்ணு துடிக்குதுன்னுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் வாட் தே டு இஸ், நான் இன்னொரு விஷயம், அது வந்து ஜஸ்ட் கம்ப்யூட்டர் யூசர்ஸ்க்கு நான் சொல்றேன், அவங்க வந்து ஐஸை பிளிங்க் பண்ணணும். ஏன்னா பிளிங்கிங் இன்க்ரீசஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஐடி பீப்புளுக்கும் ட்ரைனஸ் இருக்கும் கண்ணில். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா எப்படி கீப் பிளிங்கிங் யோர் ஐஸ், லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு எப்படி பிளிங்க் யோர் ஐஸ். இஃப் இன் கேஸ் பிளிங்க் பண்ணி சரியா பண்ணலாம், வி கிவ் தம் ட்ராப்ஸ். ஸோ எவ்ரிதிங், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷனாக இருந்தாலும், ஒரு ப்ரெஷர்ட் லைஃப்பில் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஒரு மெடிடேஷன் ஒரு யோகா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கண்ட்ரோல். Exactly, I wanted to come to that next now. Yoga is extremely recommended because mental calmness, yoga and meditation really helps you. அதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் யோகா பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ட்ரை பண்ணுங்கள். மெடிடேட் வந்து நீங்கள் உங்களுடைய கேபின்லேயே பண்ணலாம். உங்கள் ஒர்க் பிளேஸில் நீங்கள் உட்காந்து கண்ணை மூடிட்டு ஜஸ்ட் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் சம்திங் அண்ட் தட் வில் ரியலி ஹெல்ப் யூ பேசிக்கலி. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டே காம், இது மாதிரி இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி இப்போ கண் பிரச்சனைகள்லாம் இப்போ தான் நிறைய ஜாஸ்தி ஆயிருக்கு. தட்ஸ் ஆல்சோ ஸ்ட்ரெஸ் டெஃபினெட்லி பிளேஸ் அ ரோல் இன் தட் ஆல்சோ. ஸோ நீங்கள் கூலாக சந்தோஷமாக இருக்கலாம், பி ஹாப்பி அண்ட் மெடிடேட் ஃப்ரம் த பிளேஸ் யூ சிட் டவுன். யூ டோன்ட் ஹேவ் டு கோ டு யோகா சென்டர். If you can do it, please do it. அப்படி பண்ண முடியலனா உங்க உட்கார இடத்துல நீங்க உட்கார்ந்து ஒரு 10 minutes you can get your mental calmness. பட் கண்ணுக்கான எக்ஸசைஸ் ஏதாவது இருக்கா டாக்டர்? அண்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஹெல்த் அண்ட் ஹெல்த்தியா இருக்கணும், நம்ம கண்ணுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு சில டிப்ஸ் வந்து சொல்லுங்க டாக்டர். ஓகே, ஒன்னு வந்து I always say this to all my patients, be happy, be cool and calm. சந்தோஷமா வேலை செய்யுங்க. Happiness is the most important aspect for any part of the body to be fine.
கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி. ரெண்டாவது விஷயம் ஐ எக்ஸசைசஸ் டெஃபினட்டாக இருக்குது. தெர் ஆர் சம் ஐ எக்ஸசைஸ் எஸ்பெஷலி நாங்கள் ஸ்குவிண்ட்டு இந்த மாதிரி தெர் சம்திங் கால்ட் ஸ்குவிண்ட்லேயே தெர் ஆர் சம் ஹிடன் ஸ்குவிண்ட்ஸ் அண்ட் ஆல் தட். அதுக்கு வந்து நாங்கள் ஐ எக்ஸசைஸில் கொடுப்போம். அண்ட் தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கன்வர்ஜன்ஸ் இன்சஃபிஷியன்சி. எப்படின்னா நீங்கள் ஒரு பென்சிலோ உங்கள் விரலையோ மேலே கொண்டு வந்து கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டபுளாக தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் கால்ட் கன்வர்ஜன்ஸ் இன்சஃபிஷியன்சி. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி வீக்னஸ் ஆஃப் மசில்ஸ். இதுக்கெல்லாம் வி ஹேவ் எக்ஸசைசஸ். பட் ஃபார் இப்போ நிறைய பேர் எங்கிட்ட வந்து ஐ பவரை சரி பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் இருக்குன்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பவர் இருக்கிறது வந்து it will be that in spite of exercises also. Now the other most important thing is you should keep your eyes, your eyelashes should be clean. ரொம்ப ஒரு காமனான பிரச்சனை நிறைய பேர் நான் பார்க்கறது பிளெஃபரைட்டிஸ்னா இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி ஐலாஷஸ். ஸோ அதுக்கு வந்து அதை வந்து ஐலாஷஸை க்ளீனாக வச்சுக்கணும். ட்ரைனஸ் இருந்தால் டாக்டர் போய் பாருங்கள். ட்ரை டு blink frequently. Blinking இல்லைனா your doctor will give you lubricants and he will give you extra tear substitutes and treat your problem. அதே மாதிரி கண்ணில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ரெட்னஸ் வந்து ரொம்ப காமன். ஏன்னா நம்ம கண்ட்ரியில் அலர்ஜி ரொம்ப காமன். ஸோ அதனால் அலர்ஜி எதாவது இருந்தால் ஆமாம் பொல்யூஷன் அலர்ஜி இஸ் வெரி காமன். ஸோ மேக் ஷுர் தட் யூ கோ மீட் யர் டாக்டர் when you have allergy, when you are exposed. And when you are in two-wheelers, please wear glasses. Please wear protective eyewear or wear your coolers. When you walk, make sure you wear UV protection eye coolers. Nice. And also கண்ணில் ஏதாவது கட்டி அடிக்கடி வரலாம் சம்மரில். அதெல்லாம் மேக் ஷுர் தட் யூ மீட் யர் டாக்டர். தே வில் ட்ரீட் யூ வெல். ஸோ happiness is a key and take care of your eyes well. And உங்களுக்கு வேணும்னா கண்ணை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் டெய்லி. that's also a very good issue. And eat well, eat healthy. இன்னைக்கு வந்து விஷன் கேர் மந்த் இல்லையா? ஆனா இன்னைக்கு நம்ம வந்து கண்களை பத்தி மட்டும் தெரியல, நம்ம ஒரு பெரிய ஒரு விஷனே அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் ஹாப்பினஸ் இஸ் த கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் ஆஃப் த ஸ்டோரியே கொடுத்துருக்காரு இல்லையா? ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தா நம்ம கண்ணை பற்றி எப்போவுமே சின்ன வயசுலேருந்து பெற்றோர்கள் வந்து அதை பத்திரமா பார்த்துக்கணும், ஏதாவது ஆயிடுச்சுன்னா பிரச்சனை, கண்ணுக்கு எதுவும் ஆவலி அப்படின்னு தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து அவ்வளோ சீரியஸான விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு வந்து சரியாக பார்த்துக்காதவங்களுக்கு பயம் வந்திருக்கும், தேவையில்லாமல் பயம் இருந்தவங்களுக்குலாம் பயம் போயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ வந்து டாக்டர் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ம வந்து மறுபடியும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணணும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் வந்து நாமளே டாக்டர் மாதிரி ஃபீல் பண்ணிக்காம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்து கேட்கணும் அப்படிங்கறது ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறது. உங்களுக்கு தான் நீங்க எல்லாம் நல்லா பாக்கணும். நீங்களே டாக்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இன்னும் பிரச்சனை. கிரேட். ஸோ வந்து பிரச்சனை வரக்கூடாது, இன்னும் நிறைய காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாதுன்னா டாக்டர் சொன்ன மாதிரி சொல்லணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். It's a pleasure. It's a pleasure. Soumya, it's a pleasure Varun. And thank you so much. I must thank the channel for giving me this opportunity. நன்றி, வணக்கம். Thank you so much. Thank you so much டாக்டர். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். புதியகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதியகம் FM ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் நான் சௌமியா கூட விஷன் கேர் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்கள் சம்பந்தமா வந்து எனக்கு தெரிஞ்சது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நிறைய பேருக்கு வந்து இப்போ தெரியது வரும். மற்ற விஷயங்கள்லாம் விட கண்கள் சம்பந்தமா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து வந்துருச்சு. ஆனா பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு வந்து அதோட சொல்யூஷன் பத்தின அவேர்னஸ் தான் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது என் ஃபீல். கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் சொல்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கண்ணுக்கு எக்ஸசைஸ்லாம் கேட்டு எங்க கண்ணுக்கு மசிலே வரல, எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. அந்த விஷன் வந்து ரொம்ப நாளாக நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பின்னால் அந்த கண்ணாடிலாம் போட தேவையில்ல, லென்ஸ் பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கிட்ட ஹெல்ப்லாம் எப்பவுமே கேட்காத மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இன்ஃபேக்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்து 80 இயர்ஸில் கூட அவங்களோட கண்கள் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிறது. நிறைய ஓல்டேஜ் பீப்புள்லாம் அக்யூரேட்டாக இருக்கலாம் நான் பார்த்துருக்கேன். மேபி அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸும் லைஃப் ஸ்டைலும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயமே வந்து அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசேந்திரன் சார் வந்து வந்திருக்காரு. காபுல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வருண்? பிளேஸ் ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் தானே அது. ஆமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாம்பழங்களுக்கு கூட வந்து காபுல்னு சொல்லுவாங்களாம். ஆனால் அது வந்து நாட் வெரி சர்டன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் காபுல் அப்படிங்கிற வார்த்தையோட வேர் சொல் பற்றி தான் வந்து அவர் சொல்லுவாங்க. மாம்பழம் மேட்டர் நான் புதுசாக கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. பட் என்ன சர்ப்ரைஸ் அவர் வச்சுட்டு காத்துட்டு இருக்காருன்னு பார்க்கலாம். உலக மொழிகள் எல்லாவற்றுக்குள்ளும் இந்த தமிழ் குருதி ஓடி இருக்கிறதுங்கிறத தேடிக்கொண்டே இருக்கிறவன். அந்த அடிப்படையில் ஒரு நாள் இந்த உலக நாடுகளின் தலைநகரங்கள் பெயர்களெல்லாம் போய் கூகுளில் பட்டியலிட்டு பார்த்தேன். அந்த தலைநகரங்கள் பெயர்களெல்லாம் தமிழில் இருந்து எங்கேயாவது வந்திருக்குதான்னு. அப்படி பல தலைநகரங்களுக்கு தமிழ் பெயர் இருக்கிறது. கேட்கும்போதே சுவாரஸ்யமா இருக்கு, சொல்லுங்க ஐயா. அப்படி பார்த்த பொழுது இந்த காபூல்ங்கிறது ஆப்கானிஸ்தானினுடைய தலைநகரம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த காபூல்ங்கிற பேர் எப்படி வந்ததுங்கிறத படித்தேன். அவங்க சொன்னாங்க காபூல்ங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு தெரியலை அப்படின்னு அறிஞர்கள் எழுதிட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாங்க அங்கேயே. இது முதலில் ஒரு ஆற்றை குறித்த பெயர், அதன் பிறகு அந்த ஆற்றங்கரையில் இருந்த ஊரை குறித்தது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அப்பா இது நல்லா இருக்குதப்பான்னு சொல்லி அப்புறம்தான் நான் அதற்கு இணையாக பல செய்திகளை நான் அதுக்கு முன்னையும் படித்து வச்சுருந்ததால் அது எளிதாக அதுக்குள்ளே தமிழை கொண்டுட்டு போக முடிஞ்சது. கன்னம் என்றால் தமிழில் துளை,
அன்னம் இட்ட வீட்டில் கன்னம் இடலாமா, செவத்தை தொலைச்சி திருடக்கூடாது. அந்த கன்னக்கோல்னா கன்னத்தை துளையிடுகிற கோல், அதுதான் கன்னம்னா தமிழில் துளைன்னு பொருள். அந்த கன்னங்கிறது லாத்தின் மொழியில் கன்னா என்றே CANNA கன்னான்னா ஹோல் ஹாலோன்னு தான் பொருள். அந்த கன்னாவிலிருந்து தான் கேனல்ங்கிற சொல் வந்தது. ஆறு என்பது என்னன்னா ஒரு ஹாலோ பிளேஸில் ஓடி வர்றது. அந்த தமிழ் கன்னம் எப்படி கன்னாவாகி கேனல் ஆனதோ, நம்முடைய கேரளாவில் பழைய சேரநாட்டில் மலையாளத்தில் ஆலப்புழா, மலப்புழா, சங்கம்புழா, புழைனா தமிழில் தொலை, புழையில் ஓடி வர்றது மலை இடுக்குகளில் ஹாலோ பிளேஸில் ஓடி வர்றதால அதுக்கு ஆலப்புழா, மலப்புழா, சங்கப்புழா என்று ஆற்றை குறித்த சொல்லும் அந்த புழை என்ற தமிழிலிருந்து உருவானது தான். அதே போல் தமிழில் கப்பு என்றால் துளை, கப் அப்படின்னு கப்பு, அதெல்லாம் கப்புலேருந்து வந்தது தான். அது பெரிய ஆய்வு. கப்புன்னா மரத்தை துளையிட்டு அதை கடலில் நீர்நிலையில் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் கப்புவல் கப்பல்னு பேர். அந்த கப்புங்கிறது ஒரு ஆழமான தமிழ் சொல். அதிலிருந்து தான் அந்த கேபின், கேபினெட், கேப்சூல், கப்பு எல்லாம் உருவானது. அந்த கப்புங்கிற துளை குறித்த சொல் தான் கப்பா என்று பெர்ஷியனில் போய் மக்கள் அந்த வழிபாடு செய்கின்ற ஒரு ஹாலோ பிளேஸையும் குறிச்சது. கபாவில் மெக்காவில் கபா இருக்குல்ல, அதெல்லாம் அந்த கப்புங்கிற துளையிலிருந்து உருவானது. அதுக்கு பக்கத்தில் தான் காபூல், பக்கத்து நாடு தான் அது. எனவே அங்கே ஒரு ஆழமான துளையான நிலத்தில் பள்ளமான பகுதியில் ஓடி வந்த ஆற்றுக்கும் அந்த கபூல் என்று ஆற்றை குறித்திருக்கிறது. இதுதான் கபூல். அந்த கபூல் என்பது ஆற்றை குறித்த பெயர். ஆற்றை எவ்வாறு அது குறித்தது? ஆலப்புழா, மலப்புழா, சங்கப்புழா, கன்னா, கேனல், கேனல் தான் சேனல். பிறகு ஆறு போல் அந்த ஓட்டம் போல் ஓடுகிற அலைவரிசை, அதான் சேனல்னு அன்னைக்கு சொல்லிட்டு வரோம். நம்ம டிவி அலைவரிசையும் சேனல் தான். அந்த கன்னம்ங்கிற துளைச்சொல் ஆற்றை குறிப்பதற்கு அடிப்படையாக இருந்தது. புழை என்ற தமிழ்ச்சொல் ஆற்றை குறிப்பதற்கு அடிப்படையாக இருந்தது. கப்பு என்ற தமிழ்ச்சொல்லும் தான் அப்படி இந்தியாவை தாண்டி வடமேற்காக ஒரு பெருங்கூட்டம் தமிழ் மக்கள் தான் உலகம் முழுக்க பரவினார்கள். அங்கும் போய் அந்த ஆறு பள்ளமான பகுதியில் ஓடி வரதால் கப்பூல் என்று சொன்னார்கள். அதன் பிறகு அந்த ஆற்றங்கரையில் அமைந்த நகரத்தை கபூல் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த கப்பு, கல்லுதல், தோண்டுதல், கல்பு, கப்பு என்றெல்லாம் இந்த சொல் உருவான வரலாறு தமிழ் தெரியாததால் அவர்களால் எழுத முடியவில்லை. எந்த அறிஞர்களாக இருந்தாலும் அதற்கான வரலாறு அவர்கள் பேசுகிற மொழிக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஒரு மொழியில் இருக்கிறது என்பது தெரியாததால் தெரிய முடியவில்லை. கண்டிப்பாக நாம் தமிழையும் மற்ற மொழிகளையும் வைத்து பார்க்கிற பொழுது எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கிறது இந்த தமிழ். ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அதான் கபூல், அதான் காபூல். கண்டிப்பா. அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி அப்படிங்கிறதுக்கு இதுவே எவ்வளவு அழகான ஒரு சான்று இல்லை? அந்த ஆப்கானிஸ்தானுடைய தலைநகரமான காபூல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பிரியாணி வரைக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய காபூலுக்கு வந்து அடித்தளம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய தமிழிலிருந்து தோன்றிய கப்பு தமிழ் உறவினர்கள் தான். ஆமா, ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா. கப்பு அப்படிங்கறதா இதனுடைய அடித்தளம், ஆணி வார்த்தை, வேர் கப்புடை நாவினர் என்று கம்பன் சொல்லுவான். தொலைப்பட்ட நாவினரை கப்புடை நாவினர். கப்பு என்பது அழகான தமிழ் சொல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டேக்கு சம்பந்தமா ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க எடுத்துட்டு வரல, கொடுத்த ஹோம்ஒர்க்கை வந்து ஒழுங்கா செய்யலன்றது ப்ரொடியூசர் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து இன்னைக்கு டே சம்பந்தமான ஒரு வெப்சைட் தான் வரும் எடுத்துட்டு வந்திருக்கேன். getismart.org ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். GETIESMART.org getismart.org. ஓகே, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கான வந்து கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து என்னென்ன இருக்கு, அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன், இது வந்து பேசிக்காக வந்து எல்லா விஷயத்துலையுமே இருக்கும் இல்லையா? இதை தவிர்த்து இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல வந்து சரி எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய கண்ணை வந்து எஃபெக்ட் பண்ணுது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே நாமளே கூட அந்த வேலையை வந்து செஞ்சிருக்கோம். பஸ்ல டிராவல் பண்ணும்போது இல்லைனா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து பார்த்துட்டே வந்து போவோம், இல்லை வந்து அதில் ஏதாவது வந்து படிப்போம். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இ-புக்ஸ் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்குன்னே கேட்ஜெட்ஸ்லாம் வருது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து வீட்டில் வந்து படிக்காமல் வந்து போகும்போதெல்லாம் கூட வந்து படிச்சுட்டே இருக்காங்க. இதனால அவங்களோட கண்ணு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த குட்டி குட்டி ஷேக் இருக்குல்ல, அதுக்காக நம்ம கண்ணு ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். அதனால அந்த கண்ணு வந்து அதோட ஃபோக்கல் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனாலே நிறைய பேருக்கு வந்து ஐ ப்ராப்ளம்ஸ், அது மாதிரி வந்து ஹெட்ஏக்கு, நர்வ் வீக்னஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. இது மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யறது என்னென்ன தவறுகள்
விஷயங்கள்னா நம்மளுடைய கண்ணை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத பத்தியான விஷயங்கள். அதே மாதிரி வந்து இப்போ ஸ்போர்ட்ஸ் பீப்புள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப முக்கியமா அவங்க கண்களை வந்து பாதுகாக்கணும் இல்லையா? ஏன்னா வந்து அந்த ஸ்போர்ட்ஸ்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும்? அதே மாதிரி வந்து இப்போ வந்து வெட்டரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து டைவர்ஸான நிறைய டாபிக்ஸ்ல இருந்து இவங்க கவர் பண்ணியிருக்காங்க. மெயினாக இப்போ எல்லாருமே வந்து அந்த மானிட்டர் பார்த்துட்டு இருக்க மாதிரி வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த வேலைகள்லாம் கூட அவங்களே ஒரு மானிட்டர் கையில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதா லைஃப் ஸ்டைலாக மாறிச்சு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஐஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் தான். ஆனால் இந்த யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டை சொன்ன நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீட்பேக் வந்தால் நல்லா தானே இருக்கும். ஃபீட்பேக்கில் மணி ஆர்டர் நீங்கள் தான் அனுப்பினா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். பட் ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால எங்களோட ஷோ பற்றி மட்டும் இல்லாமல் எங்களோட தொகுப்பு பற்றி மட்டும் இல்லாமல் ஷோவில் நிறைய கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ்லாம் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாகவும் அனுப்பலாம். ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய கருத்துக்களை பார்த்து தான் டே டு டே லைஃப்பில் நாங்களும் நிறைய விஷயத்தை மாற்றிட்டு இருக்கோம். கிரேட். இவ்வளோ விஷயங்கள் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஐ டெஸ்ட் பண்ண போல இருக்கு. ஸோ திருப்பி நாளைக்கு வந்து உங்களோட வேற ஒரு விஷனோட சந்திக்கிறோம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று வித் சௌமியா and வருண்.